கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் வேலையில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை 43% உயர்ந்துவிட்டதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். குளித்தலையில் நடைபெற்ற திமுக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய அவர், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ள பட்டதாரி இளைஞர்களின் எண்ணிக்கை 84 லட்சமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதாவிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், அதற்கான கதாநாயகனாக திமுக தேர்தல் அறிக்கை விளங்குவதாக கூறினார். நிறைவேற்றுவதை பற்றி கவலைப்படாமல் வாக்குறுதிகளை அளித்த ஜெயலலிதா தற்போது அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக விமர்சித்தார். சத்துணவு நியமனத்திற்கு லஞ்சம், ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம், இன்ஜினியர் நியமனத்திற்கு லஞ்சம், அலுவலக உதவியாளர் நியமனத்தில் ஊழல், ஓட்டுநர்கள் நியமனத்தில் ஊழல். எனவே இந்த லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார். லோக் ஆயுக்தா என்பது கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது. எனவேதான் இந்த தேர்தல் அறிக்கையில இது ஒரு சூப்பர் ஹீரோ என்று சொல்லக்கூடிய 501 உறுதிமொழிகள் கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன.